இந்திய தேசத்தின் அருமந்த புதல்வர்களில் ஒருவர். பாரதி சொன்னதைப் போன்று, பாரத தேசம் பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வரின் நினைவகற்றாதீர் என்றார். அந்த அருமந்த புதல்வர்களில் தன்னுடைய வாழ்க்கையை சுதந்திரத்திற்காகவும் சமூக மேம்பாட்டிற்காகவும் ஆன்மீகத்திலும் ஆகிய தளங்களில் அழுத்தமாக கால் ஊன்றி தனக்கென்று ஒரு படிமத்தை அசைக்க முடியாத வண்ணம் செய்தவர்தான் உறுதிமிக்க அந்த மாமனிதன் பசும்பொன் தேவர் திருமகன் அவர்கள். பசும்பொன் என்கிற தமிழ் சொல்லிலேயே பொன் கலந்திருக்கிறது. பொன்னோடு என்னவெல்லாம் கலந்திருக்கும் என்பது உங்களுக்கு அறிந்ததே. அந்த பசும்பொன்னும் தேவர் திருமகன் அவர்களும் பெயரிலேயே ஒருங்கிணைவதே நமக்கு ஒரு மா மந்திரமாக தெரிகிறது. மா திறமும் கூட. அந்த தேசாபிமானி தன்னுடைய வாழ்க்கையை 19வது வயதிலே தொடங்கி சமூக மேம்பாட்டிற்காக அரசியல் களத்தில் அந்நிய ஏகாதிபத்தியத்தை தளராமல் வீறுகொண்ட நெஞ்சத்தோடு எதிர்த்ததற்காக சிறை புகுவதற்கும் சிறைக்கு செல்வதற்கும் களப்பலியில் முதல்வராக நிற்பதற்கும் தன்னை அர்ப்பணம் செய்ய எப்பொழுதும் தயாராக நின்ற ஒரு மாமனிதன். அந்த மாமனிதனை நாம் ஒரு குறுகிய வட்டத்திலே அமிழ்த்துவிட முடியாது. அவரை நாம் ஒரு குறுகிய வட்டத்திலே அமிழ்த்து விடுவது என்பது ஒரு பெரிய யானையை பானையில் அமுக்க பார்ப்பதை போன்று. ஒன்று யானை மூர்ச்சியாகிவிடும், இல்லை பானை உடைந்துவிடும். அவரைத்தான் பலர் சொல்கிறார்கள், he was unparalleled politician and unrivalled அப்படிங்கிறார். போட்டியிட முடியாது, ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒப்பற்ற மனிதன். அந்த மனிதனுடைய 100ஆம் ஆண்டு ஜெயந்தி, அவர் பற்றிய வரலாற்று படிமங்கள் பல்வேறு விஷயங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். உங்களுக்கு காட்சியாக நாங்கள் தர இருக்கிறோம். தந்தரண தந்தரண அண்டி குடி கொண்ட மட மண்டமன நின்ற முறை தந்திமலை வம்பதொடி வெண்டி முழங்கு மொழிவே தண்டமர் மாண்டசுர மண்டனமன் கலவையுண்டு முதல் கண்டமரர் இந்திரமன் அங்கு பத தண்ட சிறு கங்கிணி புலம் விடவரும் பவனிமயில் வாசனா செங்கலிரை முந்து பட வெண்குளமருந்தினரை தந்தரவனங்குலவும் அன்பு குதி கொண்டையல் தெரிந்த கமுகின் புழைவதிங்கிடவளைந்து நிர்மடல் சாடே இந்திய வரம்பல் பல விண்கணியில் வந்து விழ வெண்கனி உடைந்து சுளை விண்டனரை கொண்ட சிறு செண்பகவனங்கள் செண்பழனியம் பதியின் முருகேசன். தலைவர் அவர்களே, தேசத்திற்காக சாகும் நிலைமை வரை தியாகத்தை செய்த சகோதரர்களே, இன்று எதிர்பாராத உற்சாகத்துடன் எங்கும் கண்டிராத பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கையினுடன் இங்கு நடைபெறுகிற வைபவம் தமிழ்நாட்டை குறிப்பதாக இருப்பினும் இது இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக நின்று இந்தியாவோடு மாத்திரம் நிற்காமல் அது கிழக்கத்திய நாடுகளாகிய ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் அத்தனைக்கும் ஒரு பெரிய உன்னத சக்திக்கு அஸ்திவாரமிட்டு அந்த அஸ்திவாரம் என்றும் வெள்ளை நிறம் அல்லாதவர்களை அடக்கியாளலாம் என்று கர்வம் கொண்டு பல நூற்றாண்டுகளாக தங்களுடைய அரசியல் அக்கிரமம், வஞ்சகம், சூது, நியாய விரோதம் இத்தனையும் நிறைய செய்து கொண்டு அடுத்தவர்களை முரடர்கள், தடியர்கள், பலாத்காரவாதிகள், நாங்கள் ஜனநாயகவாதிகள் என்று ஏமாற்றி இதற்கும் பல படித்த கூட்டத்தை தயாரித்து சிவிலைசேஷன் இஸ் தி நேஷனலைசேஷன் என்று சொல்லப்படுகிற முறைப்படி ஆனஸ்டி இஸ் தி பெஸ்ட் பாலிசி என்று சொல்லுகிற ஒரு பெரிய அராஜகத்தை துணையாக கொண்ட ஆங்கிலேய வர்க்கம். இந்த நாடு கொஞ்சமாவது உருப்பட வேண்டுமானால் இதற்கு ஒரு நல்ல எதிர்சக்தி வேண்டும், இது மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு புண்ணிய கைங்கரியத்தை தவிர இதில் எந்த விதமான லாபமும் எதிர்த்து நிற்கிறவர்களுக்கு இல்லை. இதில் வேடிக்கை என்ன என்று கேட்டால், ஆளும் சர்க்கார் ஒரு ராஜாவை தேர்தலுக்கு கேண்டிடேட்டாக போட்டால் அவர் ஜனநாயகவாதி. அதே நிலைமையில் எதிர்கட்சியிலே ஒரு ராஜா நின்றால் அது ராஜா கட்சி. சொல்லுகிற நபரிடத்தில் ராஜா கிடையாதா? ராஜாக்கள் எல்லாம் போய் ரொம்ப காலம் ஆகிவிட்டது. அவர்களோடு சேர்ந்து நின்றால் அவர் ராஜா அல்ல, எதிர்கட்சியில் சேர்ந்தால் அவர் ராஜா. அதையும் சரித்திரமாக கொண்டாடுகிற பொழுது மே 10ஆம் தேதி வைத்தால் உண்மை சரித்திரம் வந்துவிடும் என்று அதை ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு எடுத்துக் கொண்டு வந்து அதிலும் சரித்திர புரட்டை செய்வதற்கு நம்முடைய மேதாவிகளும் கருதுகிறார்கள். ஒன்றுக்கு ஒன்றை கொண்டாடாமல் இருக்க வேண்டும், கொண்டாடினால் அதை சரித்திர முறைப்படி கொண்டாட வேண்டும். மே மாதம் 10ஆம் தேதி கொண்டாடினால் அது முக்கிய புரட்சி தலைவனுக்கு அது போய்விடும் என்று கண்டு நாளிடவிலேயே அதை பிற்காலத்தில் இருக்கிற போராட்டத்தோடு இணைத்து பழமையை மறைக்க நினைக்கிறது சரித்திரம். இதற்கு சதியாக நிற்கிறது புதிய ஆட்சி. அந்த 1857 நாம் வெற்றி காண வேண்டியவர்கள்
வெற்றி கொடி ஊன்ற வேண்டியவர்கள். நம்முடைய பலகீனத்தால் நாம் தோற்றவர்களால் அன்றும் துரோகம். இந்த தேசத்தில் என்றுமே போராடுகிற கூட்டத்திற்குள் ஏற்படுகிற பிளவுதான் ஆங்கிலேயனுக்கு ஒரு பலமே தவிர ஆங்கிலேயனுடைய ராணுவ பலமோ ஆங்கிலேயனுடைய வீரமோ நம்மை அடக்கி ஆளவில்லை. நம் நாட்டினருக்கிடையே ஏற்படுகிற பொறாமை, சூழ்ச்சி, பலகீனத்தையும் கோழைத்தனத்தையும் வேதாந்த ரூபமாக பேசுகிற ஒரு பெரிய வஞ்சகம் இந்த நாட்டின் அரசியலை கெடுத்து வருகிறது. இந்த நிலைமையில் உங்களுக்கு நன்றாக தெரியும், a head can administrate, a shoulder can fight, but head and shoulder must combine to rule. புஜபலபராக்கிரமம் உடையவன் சண்டை போடலாம், நன்றாக படித்திருக்கிற மூளை உள்ளவன் நிர்வாகியாக நின்று நிர்வாகம் நடத்தலாம். அரசாட்சி புரிவதென்றால் ரெண்டும் கலக்காதவன் எக்காலத்திலும் எதையும் செய்ய முடியாது. இது சரித்திரம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த புஜபலபராக்கிரமும் சிரசும் ஒன்று சேர விடவே இல்லை தற்காலத்திய அரசு. காங்கிரஸ் என்று சொன்னால் சில பேர் நினைப்பார்கள் காந்தியடிகள் தான் உண்டாக்கினார்கள் என்று நினைக்கிறவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். அல்லது நம்முடைய இந்திய தேசாபிமானிகள் உண்டாக்கினார்கள் என்று நினைக்கிறவர்கள் பெரும்பாலும். இரண்டும் பொய். காங்கிரஸ் உண்டாக்கப்பட்டு வளர்ந்து வந்ததின் பிறகு புது பாதையை தந்தவர் காந்தியடிகள். காங்கிரஸை தேசாபிமானிகள் உண்டாக்கவில்லை, காங்கிரஸை உண்டாக்கினவன் வெள்ளைக்காரன். பேச்சு பாதையில் தீர்மான பாதையில் கொண்டு போவதற்கு திட்டமிட்ட சதிதான் 1885 வருஷத்திலே காங்கிரஸ் என்பதை ஹியூம் என்ற வெள்ளைக்காரன் உண்டாக்கி அவன் முதல் லக்காசன் அதிபதியாக அதற்கு அலங்காரம் செய்கிறான். அற்றைக்கிருந்த வெள்ளைக்காரன் இந்த சின்னத்தனமான நபர்களை விட 1000 மடங்கு நல்லது. அவன் தேர்தலை இப்படி நடத்த வேண்டும் என்று நினைத்திருப்பானே காங்கிரஸ் நசுக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் இருந்திருக்க முடியும். அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? தேவரம் மாதிரி பயமுறுத்தினால் உங்களுடைய மீட்டிங்குகளில் கூட்டங்களில் கலகம் வரவிடாமல் நாங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். சுற்றுப்பிரயாணம் பண்ணுகிற ஊர்களுக்கெல்லாம் நாங்கள் ரிசர்வ் பந்தோபஸ்தை கொடுத்தால் தேவர் சின்ன மனிதன் அல்ல, போட்டோ எடுப்பார். தேர்தல் சுற்றுப்பிரயாணம் சர்க்காரே நடத்துகிறது என்று கவர்னருக்கு வயசாக்கி அந்த போட்டோவை அனுப்பினால் எங்களுடைய வேலைக்கு அவலட்சணம் ஏற்படும். ஆகையால் இந்த பந்தோபஸ்தை நாங்கள் கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன ஒரு அந்நிய அரசாங்கம் இருக்க இன்றைக்கு எவனையும் சுடலாம், சுட்ட நபரில் 4 பேர் செத்தவன் என்று சொல்லிவிட்டு 7 பேர் செத்திருக்க 4 பேரை வைக்கப்படத்திலே போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்து ஊத்தி எரித்து பிரேதத்தை மறைக்கலாம் என்கிற அளவுக்கு வருது இன்னைக்கு போலீஸ்.